வாழ்க வளமுடன். நம்மளில் பல பேர் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். அதைத்தான் இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன பார்த்துருக்கோம்? நம்மளை சுற்றி நிறையா ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. உணவுக்காக கடுமையாக உழைச்சி உடல் உழைப்பு, மன உழைப்பில் பெரிய லெவலில் கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்றவங்கள பார்த்துருப்போம். நம்ம சரௌண்டிங்கில் இருக்கும். உங்களோட ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் வெட்டியாக கதை பேசி ஊர் சுற்றிட்டு பிறரோட உழைப்பில் சாப்பிட்ருக்கிறவங்களையும் நிறையா பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். இன்னொருத்தர் நம்மளோட சாப்பாட்டுக்காகவே, பிழைப்புக்காகவே, பணத்துக்காகவே பல கதைகள் பேசி சம்பாதிக்கிறதையும் பார்த்துருக்கோம். எப்படிலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசி சம்பாதிக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி. இதெல்லாம் தாண்டி பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்கிற நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சொல்லலையும் செயல்லையும் துன்பம் கொடுத்து வாழ்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயம், சொல்கிற ஒவ்வொரு சொல், செயல் பிறரை ஹர்ட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபேமிலி பிள்ளையாகட்டும், சரௌண்டிங் ஆகட்டும், ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுலேருந்து தடுக்கிறதுலேருந்து சுயநலமாக, பொசசிவ்னஸாக ஏதோ ஒரு விதத்தில் பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பல விதமான விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகி, பிறரை டிஸ்டர்ப் ஆகி இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. நம்மளில் பல பேர் இது மாதிரி செஞ்சுட்டும் இருக்கோம். நம்மளை தெரியல. இப்போ நம்ம அதை திருத்திக்க போகிறோம். அல்லது சில பேர் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு இந்த அனுபவங்கள் வந்திருக்கலாம். பிறரால் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, போன பிறவியில் ப்ளஸ் என் ஆன்செஸ்டர்கிட்டருந்து நான் இங்கே கொண்டுட்டு வந்தது, இந்த பிறவியில் நான் பண்ணணும். சரி, இது வரைக்கும் பண்ணிட்டோம். இதை மாற்றிக்க முடியுமா? முடியும். நான் மெடிடேஷனில் இறைவனோடு இருக்கிற அந்த நேரத்தில் இது சாத்தியம். நானும் இறைவன் மட்டும் ஒன்றா இருக்கிற நேரம், அந்த மெடிடேஷன், அந்த அகத்தி இந்த அனுபவங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை செய்யும். நம்ம இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருந்தாலும் அல்லது பிறகு கொடுக்கறதுனாலும் நம்ம அதை மாற்றிக்கணும். இதுக்கு இந்த மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணணும். நான் மெடிடேட் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த மெடிடேஷனில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வைக்கிறேன். அகக்காட்சியாக நான் பார்க்குறத, விரும்புகிறத அகக்காட்சியாக பார்க்குறேன். அதை நான் அடைகிறேன். இந்த தகுதி எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கு இல்லை? இதை பாரதி கேட்டான். காளிகிட்ட கேட்குற மாதிரி ஒரு பாடலை எழுதுனா, காளிகிட்ட மிரட்டி கேட்டான். மிரட்டி கேட்டுட்டு எனக்கு வேணுங்கிற வரத்தை நீ கொடுன்னா. அந்த பாடலை கேட்டு பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் தட் இந்த ஸ்பீச்சில் அதை போட்டிருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன் மூலமாகவும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இருக்க முடியுங்கிறது தான் நான் சொல்ல வர கருத்து. நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் விஷயம் பாருங்கள். நீங்கள் பாரதி சொன்ன மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க. வாழ்க. பிறர் வாட பல செயல்கள் செய்து தரை கூடி கிழப் பருவமெய்தி கொடும் கூற்றுக்கரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டி இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து பதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்து